இது வந்து கம்மங்கூழ் ரெசிபி. நானே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துகிட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 9 மணி போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டம்ளர் கம்புக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதித்த தண்ணியில் அரைச்சி வச்சு அந்த கம்பு பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டோன்னா அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். அது கட்டியானதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூடி விட்டுட்டோன்னா அது அழகாக கட்டியாயிடும். கட்டியானதுக்கப்புறம் ஒரு 9 மணியாக போல் செய்யணும்னா ஒரு ஆறுறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் அதில் தண்ணி ஊற்றி வச்சோன்னா சாப்பாடில் தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டோன்னா அது நைட்டு ஃபுல்லாக அழகாக புளிக்க ஆரம்பிச்சிடும். காலையில் அதை எடுத்து நம்ம தயிர், உப்பு, நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திக்காகவும் தண்ணியாகவும் கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அழகாக கரைச்சி வச்சிட்டோன்னா கூழ் ரெடி ஆகிடும். அதில் வந்து சைடிஷ்க்கு நல்லா வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு மாங்காய், மோர் மிளகா வச்சு சாப்பிட்டேன். இது வந்து சைட் பை சைடு மீன் குழம்பு வச்சுட்டேன். மதியானத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அந்த மோர் மிளகா மாங்காய்லாம் நானே ரெடி பண்ணது. பின் குறிப்பு. கூழ் ரெடி.